நமஸ்காரம். நமஸ்காரம். முதல் அத்தியாயத்தில் 32வது ஸ்லோகத்திலேருந்து நாம் அர்த்தத்தை அனுபவிக்கணும். ந காங்க்ஷே விஜயம் கிருஷ்ண நச்ச ராஜ்யம் சுகானி ச கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைர்ஜீவிதேன வா. ந காங்க்ஷே விஜயம் கிருஷ்ண. ஹே கிருஷ்ண, எனக்கு வெற்றி ஈட்டறதுல ந காங்க்ஷே ஆசை இல்லை. ராஜ்யத்தையும் சுகானிச்ச சுகங்களையும் ந காங்க்ஷே நான் ஆசைப்படலை. வெற்றி ராஜ்யத்தை கொடுக்கும் இல்லையா, ராஜ்யம் பல சுகங்களுக்கு கொடுக்கும், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏன் அப்படின்றத 2வது வரியிலேருந்தே அந்த ஸ்லோகத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார் அர்ஜுனன். கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம்போகைர்ஜீவிதேனவா. கிம்போகைர்ஜீவிதேனவா கிம்ன ராஜ்யேன, அதாவது நஹா கிம் எனக்கென்ன, கோவிந்தா ஹே கோவிந்தா ராஜ்யேன ராஜ்யத்தினால், நஹ கிம் எனக்கென்ன, போகைஹி சுகங்களால், ஜீவிதேனவ உயிரினால்தான், நஹ கிம் எனக்கென்ன. இப்போ ஏஷாம் அர்த்தே காங்க்ஷிதம் நோ ராஜ்யம் போகா சுகானிச்ச த இமேவ ஸ்திதா யுத்தே பிராணாம் ஸ்திக்த்வா தனானி ச. ஏஷாம் அர்த்தே யாருக்காக, நஹ காங்க்ஷிதம் நமக்கு வேண்டுவனவோ, தே இமை அவர்களே இவர்கள், பிராணாந்தனானிச்ச உயிரையும் பணத்தையும், தியக்த்வா உபேட்சித்து தியாகம் பண்றா, யுத்தே அவஸ்திதாக போரில் நின்றனரே. இவாள்லாம் யார்? என்னோட உற்றார் உறவினர்கள். இவா எனக்கு இன்னைக்கு பகையாளியா வந்து நிற்கிறா. இவாளை கொண்டுட்டதுனால எனக்கு ராஜ்யம் கிடைச்சா நான் சௌக்கியமா இருப்பேனா? ஒன்று, ஏன்னா இவாளை கொண்டாத்தான் இப்போ ராஜ்யம். இவா உயிரோட இருக்கும்போது ராஜ்யத்தை கொடுக்க போகிறது இல்லை பாண்டவர்களுக்கு. அது ஏற்கனவே அவன் நிச்சயிச்சுட்டா. இப்போ இவாளை கொண்டுட்டா எனக்கு ராஜ்யம் கிடைக்கும். அதனால எனக்கு என்ன சுகம் இருக்கு? நான் அந்த சுகத்துக்கு ஆசைப்படலையே, நான் அந்த போகத்துக்கு ஆசைப்படலையே. நாம் ராஜ்யாதிகளை ஆசைப்பட்டது இவாளுக்காக தான் அப்படின்னு சொன்னியானா, ஆச்சாரியாஃப் பிதரஃப் புத்ராஹ ததைவ ச பிதாமகாஹ மாதுலாஸ்வசுராஃப் பௌத்ராஹ ஸ்யாலா சம்பந்தினஸ்ததா. மாதுலர்கள், ஆச்சாரியர்கள், மாதுலர்கள்னா மாமன் அந்த உறவை சேர்ந்தவர்கள், தாய் மாமன் அந்த உறவு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள், மாமனார்கள், பிள்ளைகள், தகப்பனார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், பேரன்கள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், சகா அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள். சகானா ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவா. மைத்துனர்கள் அவா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவா. இந்த மாதிரி இத்தனை சம்பந்திகள். சம்பந்திகள்னா என்ன? என்னுடைய உறவுக்காரா எதிர்க்க நிற்கிறா. அப்போ இவாளை கொண்டுட்டு நான் ராஜ்யத்தை ஜெயிச்சுட்டா போகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட முடியுமா என்னால்? ஏன்னா இப்போ என்ன ஆகும், இவா 100 பேரை கொண்டுட்டா காந்தாரி வருத்தத்தில் இருப்போம், திருதராஷ்டர் வருத்தத்தில் இருப்பார். நமக்குமே கொன்னதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் நம்மளோட உற்றார் உறவினர்களாச்சே, இந்த யுத்தம் நடந்திருக்கணுமா, இவாளை கொண்டிருக்கணுமா அப்படின்ற எண்ணம் வருமே. அப்போ இவாளெல்லாம் கொண்டுட்டா நான் சௌக்கியமாக இருக்க முடியுமா? அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்றத ஸ்பஷ்டமாக கிளியர் கட்டாக அர்ஜுனன் எடுத்து காண்பிக்கிறான். அப்போ அடுத்த கேள்வி வரும், உறவினர்களாக இருந்தால் கூட இவா உன்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணவாளாச்சே, இவாளோட எப்படி நீ இதுக்கு மேலே ராஜ்யத்தில் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அர்ஜுனன் சொல்கிறான், ஏதான ஹந்து மிச்சாமி க்னதோபி மதுசூதன அபி த்ரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோஹோ கிம் ந மஹீக்ருதே. இவன் என்ன சொல்கிறா, சரி இவாள்லாம் என்னை கொல்லணும்னு ஆசைப்படுறா, இல்லைன்னு சொல்லலை. மதுசூதன, மது என்ற அசுரனை அழித்தவனே, சர்வேஸ்வரனே, க்னதோபி என்னை கொல்கின்றவரானாலும், திரைலோக்கிய ராஜ்யஸ்ய மூவுலகும் ராஜ்யம் அப்படின்ற ஒரு சூழல், ஹேதோஹோ அப்பி அப்படின்ற ஒன்று நீ எனக்கு தரேன்னு சொன்னா கூட அந்த காரணத்திற்காகவும், ஏதான் ஹந்தும் இந்த பந்துக்களை கொல்ல நான் இச்சாமி நான் ஆசைப்படலை, மஹீகிருத்தே இந்த பூமிக்காக மட்டும் கிம்னோ நான் ஆசைப்படுவேனோ. இவா என்ன கொல்றதுக்கு ரெடியாக இருக்கா, அதெல்லாம் ஒரு பட்சம். நீ எனக்கு ஹே மதுசூதனா
இவாளை கொன்னா நான் உனக்கு 3 உலகங்களையும் ராஜ்ய பரிபாலனத்துக்கு தரேன் அப்படின்னு சொன்னியானா கூட நான் இவாளை கொல்றதுக்கு ரெடியாக இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ கேவலம் இந்த ராஜ்யத்துக்காகவா நான் இவாளை கொல்லுவேன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக நான் அதுக்கு ஆசைப்படலை. அதனால போரில் கூடுமான வரையில் இந்த பந்தூக்களையெல்லாம் உயிரோட விட்டு துரியோதனாதிகளை மட்டுமாவது கொல்லலாமே அப்படின்னு சொன்னியானா நிஹத்ய தார்த்த ராஷ்டிரான் நஹ கா பிரீத்திஹி ஸ்யாத் ஜனார்தன. ஜனார்தன, மோட்சத்தை அளிக்கக்கூடியவனே, தார்த்தராஷ்டிரான் துரியோதனாதிகள் 100 பேரை நிஹத்ய கொள்றதுனால நஹ நமக்கு கா பிரீத்திஹி ஸ்யான் என்ன சந்தோஷம் வரும்? மற்ற உறவுக்காராலெல்லாம் விட்டுட்டு துரியோதனாதிகளை மாத்திரம் கொன்னுட்டா தேவலைன்னு நீ சொல்றியே. துரியோதனாதிகள் யாரு? திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள், அதனால தார்த்தராஷ்டிரர்கள். அந்த தார்த்தராஷ்டிரர்களை கொன்னுட்டா எனக்கு என்னப்பா சந்தோஷம் கிடைக்க போகிறது? எத்தனை ஆஸ்பெக்ட் பாருங்க. ஒரு காமன் மேனோட ஆஸ்பெக்டில் அர்ஜுனன் இவ்வளோ தூரம் யோசிக்கிறான். அவனுக்கு அதோட வேல்யூ தெரியறது, அதனால் பேசுகிறான். சாஸ்திரம் தெரிஞ்சவன் அர்ஜுனன். அதனால்தான் தர்ம முகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியேன்னார் சுவாமி தேசிகன். இல்லைன்னு சுவாமி வேதாந்த தேசிகன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். தர்மத்தை நன்கு உணர்ந்தவன் அர்ஜுனன். அதனால்தான் கேட்குறான், சரி இப்போ இவாளெல்லாம் கொன்னுட்டா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் நீ நினைக்கிறியா? இவாளை மட்டும் கொன்னுட்டா கூட எனக்கு சந்தோஷம் கிடைக்காது. மற்றவாளெல்லாம் விட்டுடும், இவாளை மாத்திரம் கொன்னா கூட சந்தோஷம் ஏற்பட போகிறதில்லை. அப்போ அவ செஞ்ச தீமைகளுக்கு பதில் கொடுக்கணுமோ இல்லையா? அந்த பதில் ஏன் நீ திருப்பி கொடுக்க மாட்டேன்ற அப்படின்னா 36வது ஸ்லோகத்தினுடைய 2வது வரியில சொல்ல ஆரம்பிக்கிற அர்ஜுனன். பாபமேவாஸ்ரயே தஸ்மான் ஹத்வை தானாததாயினஹ. ஆததாயினஹ அப்படின்னாக்க தீமைகள் செய்த ஏதான் இவர்களை ஹத்வா கொல்வதால், ஆததாயினஹ தீம்பு செய்மவராகிற அஸ்மான் நமக்கு பாபமேவ பாபம்தான் ஆஸ்ரயே சேரும். இவாள்லாம் யாரு? ஆத்தத்தாயினர்கள். ஆத்தத்தாயினர்கள்னு ஒரு 6 பேரை வேதம் சொல்றது. நெருப்பு வைத்தவர், விஷம் கொடுத்தவர், அதுக்கப்புறம் படை எடுக்கக்கூடியவர்கள், பணம் பறித்தவர்கள், அதுக்கப்புறம் பூமியை அபகரிக்கக்கூடியவா, பொண்டாட்டியை பறிக்க எஃபர்ட் எடுக்கக்கூடியவா, இவாள்லாம் ஆத்தத்தாயினர்கள். ஒவ்வொரு தோஷம் இருக்கிறவனும் ஆத்தத்தாயினன் தான். இந்த 6ல் ஒரு தோஷம் இருந்தாலும் அவன் ஆத்தத்தாயினன் தான். எல்லா தோஷங்களும் இருந்ததுன்னா அவன் முழு ஆத்தத்தாயினர்களாக மாறிடுவான். இருந்தாலும் இவாளை கொல்வதும் பாவம்தான். நமக்கு ராஜாதிகள் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவசியமாக இது பாவம் செயல்தான். படையெடுப்பதும் பணம் பறிப்பதும் நமக்கு தானே நேரிட போகிறது, அதனால இது வேண்டாம் அப்படின்னு அர்ஜுனன் அந்த ஸ்லோகத்தினால சொல்கிறான். இதுவரைக்கும் சொன்னதை அர்ஜுனன் முடிக்க போகிறான். தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்டிரான் சபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவ. தஸ்மாத் அதனால சபாந்தவான் பந்தூக்களையும் தார்த்தராஷ்டிரான் துரியோதனாதிகளையும் ஹந்தும் வயம் ந அர்ஹாஹா. ஹந்தும் கொல்வதற்கு வயம் விவேகிகளான நம்போ ந அர்ஹாஹா அப்படின்னாக்க தகுந்தவா இல்லை, நமக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. வி ஆர் ஆல் விவேகிஸ். அதனால வி ஆர் நோ லாங்கர் எலிஜிபிள் டு கில் சச் கைண்ட் ஆஃப் பீப்புள். மாதவ மதுவம்சத்தில் தோன்றிய சர்வேஸ்வரா, ஸ்வஜனம் சொந்த ஜனத்தை, ஹத்வா கொன்று, கதம் ஹி எப்படி நம்போ சுகினஹஸ்யாம சுகமாக இருக்க முடியும். இங்கேயும் சுகம் இல்லை. இப்போ இவாளை கொல்றதுனால என்ன நேரிடும்? பாவம் நேரிடும். அதனால எனக்கு இதுக்கப்புறமும் சுகம் கிடையாது. இந்த விவேகம் அவளுக்கு இல்லையா அப்படின்னு நமக்கு தோணலாம். அவளுக்கு இல்லையே. எதிர இருக்கிற துரோணர் முதலான மகனீயர்களுக்கு இந்த விவேகம் அவளுக்கு இருக்கணுமோ இல்லையோ? இவா இத்தனையும் அவ யோசிக்கணுமோ இல்லையோ? ஆனால் அவள் யோசிக்கலையே. அதை தவிர இப்போ ஆத்தத்தாயினர்களை
கொன்னா தப்பில்லை அப்படின்னு சாஸ்திரம் இருக்கே அப்படின்னு சொன்னியானா ஒருத்தர் 2 பேர்னா பொறுத்துக்கலாம். இவர்களை கொல்வதால் மொத்த குலத்திற்கேன நாசம் ஏற்பட போறது அப்படின்னு அர்ஜுனன் 37வது ஸ்லோகத்தில் சொல்லி முடிக்கிறான். 38, 39 என்ன சொல்கிறான்றதை நாளை தினம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் விரிவாக சமிக்கணும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவத்சங்காரி மகாதேசிகாய நமஹ.